அத்தனை பேங்க் அக்கௌண்ட் அவங்க கொடுத்தாச்சு. இது ஏதோ விளம்பரம் பார்த்தா காசு அப்படிங்கிறது வெளியே தெரிஞ்ச வெளியே பேசுற விஷயம். ஓகேங்களா? எம்எல்எம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பேசுற மக்கள் இருக்காங்க. ஓகேங்களா? ஆனா என்ன பண்றேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னுடைய ஒட்டுமொத்த 100% சிஸ்டத்துல 5% 10% சொல்லிட்டு 1 by 1 வெளியே சொல்லி இது வரைக்கும் 30% தான் ரீச் பண்ணிருக்காங்க. என்ன பண்றாங்கிறதுவே இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மேடம் ஜெயலலிதா அம்மா அவங்களை விட பெரிய ஆள் கிடையாது. அப்படித்தானே? தொண்டருக்கு அவங்களே ஜெயில் வச்சுட்டாங்க. ஒரு குற்றச்சாட்டு உண்மையாக போகுது. உண்மைங்களா இல்லீங்களா? அப்போ கூட்டம் கூட்டம் என்ன விட்டுருவாங்களா? இதுபடிதான் நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம். தெளிவான டேட்டாஸ் எல்லாம் இருக்கா? யாரு காமிக்கணும்? நானு கவர்மெண்ட் காமிக்கணும். பப்ளிக் நானு சார் நான் என்ன சொல்றேன், அவருடைய கற்பனைக்கும் அறிவுச்சாத்தனத்துக்கும் நான் பதில் சொல்றதுக்கு விரும்பல. என் பிசினஸ்ல ஒரு விஷயத்த செய்யறேன். புரியுதுங்களா? அதுல நிர்வாகத்துக்காக அந்தந்த ஏரியால இருக்கிற ஜோனுக்கு அவங்களே ஹேண்டில் பண்ற மாதிரி விஷயத்த இண்டிவிஜுவலா நீ ஜிஎஸ்டி எடுத்துக்க, இண்டிவிஜுவலா நீ அக்கௌண்ட் வச்சுக்க. அப்பதான் உனக்கு வர செலவு உனக்கு தெரியும் அப்படிங்கறதுக்காக நான் பிரிச்சு கொடுக்குறேன். இதுல எல்லாத்துலயுமே 1000 மாசம் ஒன்னாத பாக்க இருக்கிறேன். புரியுதுங்களா? இது எப்படி தப்பா இருக்கும்? எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட் தான், நானா பேங்க் நடத்திட்டு இருக்கிறேன். இது எங்க தப்பு இருக்க போகுது? இதெல்லாம் அவங்களுக்கு கேள்வி என்ன ரைட்ஸ் இருக்குது? பேசிக்க எங்க அப்பா கோடீஸ்வரர். ஓகேவா? எங்க மாமனார் கோடீஸ்வரர். சரியா? நான் ஆல்ரெடி செட்டில்டு. இந்த விஷயம் வர்றதுக்கு முன்னாடியே இனி திடீர்னு போய் வயசு எனக்கு 51 ஆச்சு. என்ன பண்ண போறேன் நானு? சொல்லுங்க. என் பிள்ளை இங்க காலேஜ் படிச்சிருக்கா, செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கா. ஓகே, ஒரு குடும்பத்துக்கு படிச்சுட்டு இருக்கா. விட்டு போட்டு எங்க போறேன் நானு? சார் என் நோக்கம் 2026 உலக வர்த்தகத்துல முதலிடத்துக்கு வருவேன் என்ற நோக்கம். புரியுதுங்களா? அதை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு என் சேனல் 50 லட்சம் பேர் 60 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அடுத்து எனக்கு திட்டமே என்னன்னா, இந்த பினான்சியல் முடிஞ்சதுமே எல்லா ஆப் கூட நான் எம்ஓஇ போட போறேன். புரியுதுங்களா? புக் மை ஷோ இருக்கா, அவங்க கூட பேசுவேன். ஏப்பா உங்க சேனல் உங்க ஆப் வழியா எங்க மெம்பர்ஸ் ஒரு படத்தை புக் பண்ணா எனக்கு என்ன தருவன்னு கேட்பேன். எத்தனை பர்சன்ட் தருவன்னு கேட்பேன். ஓகேங்களா? அவங்க டீல் பேசிட்டு உள்ள போய் புக் பண்ணா எங்க மக்களுக்கு படம் பார்க்கறதாச்சு அந்த கம்பெனிக்கு பிசினஸ் எனக்கு லாபம். ஏற்கனவே 60 லட்சம் பேர் இப்ப இந்த விஷயம் மூலியமா விரைவில் 1 கோடி ஆயிரும். எனக்கு கொஞ்சம் லேட்டா நினைச்சேன். எல்லாம் உடனே பண்ணி விட்டு